சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் வந்து மதுரையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு இன்புட் நிறையா வரவும் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் என் நண்பர் செந்திலுக்கும், இசையாக இருக்கிற செந்திலுக்கும் பெரிய நன்றி. எனக்கு இந்த மணிகண்டன் அவரை தெரிகிறதுக்கு எனக்கு கூத்துப்பற்றையிலேருந்து நான் இப்போ படிச்சுட்ருக்கும் போது சேது இல்லைன்னா எனக்கு மணிகண்டனை தெரிய வாய்ப்பே இல்லை. சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சுப்ராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல. அதில் அன்னைக்கு தொடங்கின அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது வகையில் இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் வந்து பயணிக்குது. நிறைய இடங்கள்ல வந்து நன்றி மாமா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன். அப்படியே மாமா, சூப்பர் மாமா. நீ ரொம்ப சந்தோஷம். இந்த விஜய் சேது இப்போ ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச இபிஆர் இருந்த சந்துரு, தேங்க்ஸ் மாமா உனக்கும். குமார் சாருக்கு நன்றி. சந்தோஷ், செந்தில், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் இருந்த சந்துரு, பார்த்திபன், அவங்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு மது சாருக்கு நன்றி. சமி, உங்களுக்கு பெரிய நன்றி. செந்தில், ஒரு இமிடியேட்டாக வந்து நீங்கள் அந்த சீனு ஆன் ஸ்பாட்டில் வந்து அஜித் சார் சொல்கிறத இமிடியேட்டாக வந்து எழுதி கொடுக்கறதில்ல, அது அது வந்து பயங்கரமாக இருந்தது. இமிடியேட்டாக ஒரு கண்டென்ட்டை சொல்லும்போது அந்த கண்டென்ட்ல இருந்து அது எழுதும்போது சீன் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் அதுவும் பண்ணிட்டோம். நன்றி சொல்லு. கார்த்திக் சாரி மச்சான், அப்படி சரியா, தேங்க்ஸ். அப்புறம் அஜித் சார், பெரிய நன்றி சார் உங்களுக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ஒரு வயலண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக வந்து அவருடைய இங்கிலீஷில் தான் பேசுவாப்புல. இந்த சீரீஸில் என்னமோ தெரில, கொஞ்ச நாள் இங்கிலீஷ் நிறைய எனக்கு வந்து நிற்குது. எனக்கு இங்கிலீஷுக்கு இந்த சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறப்ப நான் என் பையன்கிட்ட சொல்லி நான் பெரும்போடுவேன். தம்பி நான் இந்த மாதிரிலாம் பேசி நடிச்சிருக்கேன்டா அப்படின்னு. அப்படியே டடி, ஓகே. அவன்கிட்ட வந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷு. மற்றபடி இந்த கூட நடித்த சிங்கம்புலி அண்ணன், வடிவேலு, பாரு, ரிசா, பாப்பா, எல்லாருக்கும் பெரிய நன்றி. அதாவது மில்லன் சுமத் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. நீங்கள் இந்த ப்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்து இப்பயும் வந்து 1000 உழைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காட்டானாலே கிங்கு தானே, பார்ப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம் நான். எப்படி பைத்தியம்னா 7 வயசுல இருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெரியலை. அப்படி 7 வயசுல நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதில்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை வந்து கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசுல படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம கிடைக்கிற 10 ரூபா, அதை வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு படம் பார்க்குற காலகட்டங்கள் வந்த பிறகு நாம் பார்த்து ஒரு 2 நாள் தூங்க விடாமல் செஞ்ச படங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா படம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தை காட்டிடுவேன் நான். இது 15 வயசுலேருந்து ஒரு 25-27 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. நிறையா படங்கள் நான் கூட்டிகிட்டு போய் என்னுடைய கை காசு செலவு பண்ணி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது நிறையா படங்கள் வாரத்துக்கு ஒரு 5 படமாவது பார்த்துருவேன். எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். இது தொடரும் பொழுது நான் கூட்டிகிட்டு போகிறது வந்து என்னை பாதித்த படங்கள் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படங்கள், இதுக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதை தாண்டி நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டர்காரராக மாறும் பொழுது ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்து ஒரு சாட்டர்டே ஆஃப் டே என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டு அந்த அரை நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு படத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டின படம் தான் காக்கா முட்டை.
ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்குமே அந்த 8 பேரை அந்த 8 பேர் இது வரைக்கும் இந்த ஒரு 10 வருஷத்துல அதிகபட்சம் ஒரு 5-6 படம் தான் பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத, அதிகமாக சினிமா பார்க்காத ஆட்கள். அப்படி நான் ஆச்சரியப்பட்டு அந்த காக்கா முட்டை படத்தை பார்த்த அந்த மணிகண்டன் சாருடைய டைரக்ஷன்ல நான் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டேன், அது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் என்னால் நம்ப முடியல. அது ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய பொறுப்பை இவன் கொடுத்தா பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல என் மேலே வச்ச மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தட்டுங்க. பெரிய நன்றி. பொறுமையா ஸ்டார்ட் ஆகுது, கை தட்டு. அவர் இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வழிமொழிந்த அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா வேற ஆள் கூட போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. பட் அதை வழிமொழிந்த அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அன்று இது ரெண்டும் மேலே போனதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இதை அப்ரூவ் செய்கிறதுக்காக ஹாட்ஸ்டார் டீம், பிரதீப் சார் அண்டு குட்டி சார் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அவங்க நினச்சிருந்தா ஏன் கொஞ்சம் தெரிஞ்சாலா போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் எல்லாருமே என் மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கைக்கு நன்றி. இதுக்கு முதற் காரணமாக இருந்த மணிகண்டன் சாருக்கு பெரிய நன்றி. வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம கடந்து போவோம், நண்பர்களாகவும் அவங்க மாமி மச்சனாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக கூட நெருங்குவோம். ஆனால் சில பேரை மட்டும்தான் அப்படி கடந்து போகும்போது குருவாக ஏற்றுக்க முடியும். அப்படி நான் சந்தித்த நபர்களை நான் குருவாக ஏற்றுக்கிட்டது மணிகண்டன் சார். காலம் முழுவதுமே அவருக்கு நான் பெரிய நன்றியாக இருப்பேன். நான் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன் சார், அவர் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அது நிறையா காரணங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், தென்மேற்கு பருவக்காற்றுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் அங்கேருந்து இவ்வளோ உயரம் ஏன் வந்தாருங்கிறது அவர்கிட்ட நெருங்கி பழகும் போது தான் தெரியுது. அவருடைய குணம்தான் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்குது. அவர் கூட சும்மா ஒரு 20 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். 20 நிமிஷம் பேசுனதுல சும்மா ஒரு 10 வருஷத்துக்கான பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவர் பாராட்டுறதுல நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு எனர்ஜி கிடச்சிடும். அவருடைய எவ்வளோதான் அவர் எனர்ஜி வச்சிருக்காருன்னு தெரியல, அள்ளி அந்த எனர்ஜியை கொடுப்பாரு. அது நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல். சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் சண்முக சுந்தரம் சார், கேமரா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் தாடியோடலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது. அப்புறம் மது சார், அப்புறம் இன்னொரு எடிட்டர் அண்ட் டைரக்டர் அஜித்குமார் சார். அவரை தேனி ஹோட்டலில் கீழே இறங்கி எனக்கு செகண்ட் ஷெட்யூலில் லிஃப்ட்டில் நான் உள்ளே வந்துட்டேன், பின்னாடி நின்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நின்னார். லிஃப்ட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் காளிபாண்டியன் அப்படின்னாரு. சார் நீங்கள்? சார் நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவரை பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி தாடியெல்லாம் நிறையா வச்சுருந்தாரு. அண்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக, அவர் பேசுறது அவருக்கே கேட்காத அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான ஒரு பெரிய மனிதர் அவர். அண்டு மது சார், அது ஒரு டேக், 2வது டேக், 3வது டேக்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப காட்டானவர். அது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவரோட ஒர்க் சொன்னது. அண்டு யார், நம்ம நிஷா தானே பேர், நிஷா. அது ஒரு 4-5 நாள் நடிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப நெருக்கமாக பழகிற அளவுக்கு. அண்டு பாப்பாவோட நான் பண்ணதில்லை, ஆனால் பாப்பா நடித்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அன்னை முத்துக்குமார் அண்ணன், எனக்கும் பார்வதி தான் ஜோடிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அன்னை முத்துக்குமார் அண்ணன் தான் ஜோடி. எந்நேரமும் அவர்த்தையும் பைக்கில் வச்சுக்கிட்டு புல்லட்டில் வச்சுட்டு சுற்றுற மாதிரி எனக்கு அவருக்கு நான் கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்னைக்கு சிங்கமொழி மாமா வரல, அவர் நான் 3 பேரும் சேர்ந்து பழகிய நாட்கள் ஆஹா எவ்வளோ விதமானவை அப்படிங்கிற மாதிரி. அண்டு பாலசக்தி வேலண்ணே, அவர் கூட நடித்தது பெரிய அனுபவம். இப்படி நம்ம மேலே இருக்கிற எல்லாருமே இப்போ சேர்ந்து நடித்த எல்லா பேருமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க.